இன்ஸ்கர்ட் இன்ஸ்கர்ட் வந்து பாவாடையில் வந்து மேக்ஸிமம் மேலே ஒரு கை சைடில் ஒரு கை அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் ஒரு 4 ஸ்டிச் மட்டும் இப்படி இன்ஸ்கர்ட் வந்து எப்படி சொல்கிறது, இன்ஸ்கர்ட் வந்து இப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ஃபோர் சைடு மேலே ஒரு இது ஃபோர் தையல் அடிச்சுட்டு இங்கே மேலே ஒரு தையல் ரவுண்டில் ஒரு தையல் அப்படின்னா நீங்கள் ஒரு 40 ருபீஸ் வாங்கிக்கலாம். ஷாப் வந்தால் 50 ருபீஸ் வாங்கிக்கலாம். இதுவே இன்ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். சில பேருக்கு இன்ஸ்கர்ட் வந்து நீட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து அகலமாக இருக்கும். அகலமாக இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, நீட்டாக இருக்கிறத கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரலாம். அதுவும் மேலே தான் கட் பண்ணணும். கீழே கட் பண்ணிங்கன்னா வந்து அந்த இடுப்பு பக்கம் வந்து அந்த ரவுண்ட் வந்து சுற்றலை வந்து அவங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ அவங்களால வந்து அதை டைட்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும், அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் 50 ருபீஸ், அதுக்கு 50 ருபீஸ் வாங்கலாம். ஷாப் வந்தால் 60 ருபீஸ் வாங்கிக்கலாம். இது வந்து பாவாடை சட்டை வந்து ஒரு 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வித் லைனிங் இல்லாமல் வெறும் பாவாடை சட்டை, ஒரு கிளாத்தில் பாவாடை சட்டை நீட்டாக தைக்கணும்னா 250 வாங்கிக்கலாம். நீங்கள் லைனிங் இல்லாமல், வித்தவுட் லைனிங் இல்லாமல் ஒரு 250 வாங்கிக்கலாம். 300 வந்து ஷாப்பாக இருந்தால் 300 வாங்கிக்கலாம். இதுவே வந்து பாவாடை சட்டை வந்து வித் லைனிங் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே மெட்டீரியல் இல்லாமல், இப்போ ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் தேவை, அந்த லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான லைனிங் அவங்களே வாங்கி கொடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ரேட் மட்டும்தான். இப்போ பாவாடை சட்டைனா வித்தவுட் லைனிங் இல்லாத பாவாடை சட்டை சில பேர் போடுவாங்க, அந்த பாவாடை சட்டைக்கு தான் நான் இந்த ரேட் சொல்கிறேன். இப்போ வித் லைனிங்னா, இப்போ லைனிங் அவங்கள எடுத்து கொடுத்து, இப்போ பாவாடை சட்டை நம்ம லைனிங் தைக்கிறோன்னா எப்படியும் அதுக்கு 2 மீட்டருக்கு மேலே தேவைப்படும். ஸோ நீங்கள் அவங்களே லைனிங் வாங்கி கொடுக்க சொல்லி தைச்சிங்கன்னா, வித் லைனிங்கோட பாவாடை சட்டை தைச்சிங்கன்னா 400 வாங்கலாம் வீட்டில் இருந்தால். இதுவே வந்து ஷாப்பாக இருந்தால் 450 வாங்கிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பாவாடை சட்டை வந்து டிசைனு பாவாடை சட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி பாவாடை சட்டையாக இருந்தால் நீங்கள் வந்து 450 வாங்கிக்கலாம். இப்போ சில பேர் பஃப் ஸ்லீவ் கேட்பாங்க, அந்த மாதிரி பஃப் ஸ்லீவு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா டிசைனர், இப்போ கழுத்துலேயே ஸ்டோன் கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்படி வச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாங் கவுன். இது வந்து பாவாடை டிசைன் பஃப் ஸ்லீவு இல்லை லாங் ஸ்லீவு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனர் பாவாடை சட்டைன்னு வச்சுக்கோங்க. என்ன டிசைன்னா நீங்கள் லேஸ் வைக்கலாம், என்ன வேணா வைக்கலாம், ஆனால் லேஸுக்கு தகுந்த காஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 450 நீங்கள் வாங்கலாம். இதுக்கு வந்து ஷாப்பாக இருந்தால் 500 வாங்கிக்கலாம். இது வந்து லாங் கவுன், நார்மல் கிளாத்தில், திக் கிளாத்து, லைனிங் இல்லாமல் நார்மல் கிளாத்தில் நீங்கள் கவுன் தைக்கணும், லாங் கவுன் தைக்கணும்னா ஜஸ்ட் 400 வந்து வீட்டிலனா ஜஸ்ட் 400. வீட்டில் வச்சு நீங்கள் டைலரிங் மிஷின் யூஸ் பண்ணுங்கள்.